வணக்கம் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, தன்மையான கால வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சமூகத்துல எங்களுக்கு பிரதான தயவுக்காக, இந்த இரக்கத்துக்காக, இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வருஷத்துல 6 மாதங்களை முடித்து 7 மாதங்களை முடித்து 7 மாதங்களை முடித்து இப்ப 8வது மாதத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ நல்லவர், நல்லவர். அதை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் இன்றைக்கும் கர்த்தாவே எங்களோடு கூட பேசும்படியாய் நீர் இடைபடும்படியாய் என்று சமூகத்தில் கூறுகிறோம். கர்த்தாவே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று தன்னை தாழ்த்தி உம்முடைய சமூகத்துல காத்திருந்த அந்த குட்டி சாமுவேலை போல பார்க்கிறோம். துதி கனமகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வாழ்க்கையில நடந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த 48வது சம்பவத்தை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். இந்த 48வது சம்பவம் என்ன என்பதை குறித்து அத நம்ம பார்ப்போம். அதற்கு நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். மார்க்குவின் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் யாரெனில், சீமோன், இவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார், செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடி முழக்கம் என்று அர்த்தம் கொள்ளும், இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னகேஸ் என்று பெயரிட்டார், அந்திரேயா, பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. பின்பு அவர்கள் வீட்டுக்கு போனார்கள். அது 3வது அதிகாரம் 20வது வசனத்தின் முதல் பகுதி. அதோட நம்ம இந்த சம்பவத்தை அந்த சம்பவம் அப்படி முடிகிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்துக்கென்று அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல இதெல்லாம் நடக்குது. அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் செய்யும்படியாக ஆண்டவர் இந்த 12 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ணி அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அதற்கு அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர்கள் தம்மோடு இருக்கவும், பின்பு பிரசங்கம் பண்ணவும், பின்பு வியாதியஸ்தரை சுகமாக்கவும், பின்பு பிசாசுகளை துரத்தவும் அவர் ஏற்படுத்தினார் என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இது பார்ப்பதற்கு இங்க பெரிய அளவுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அதிகமான விஷயங்கள் இல்லாதது போல உள்ள ஒரு பகுதி, வேத பகுதி தான் இது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இயேசு ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு 12 பேரை கூப்பிட்டாரு. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அதுல உள்ள அநேகருக்கு ஆண்டவரே பேரும் வச்சார். ஆண்டவர் அவர் என்ன பண்றாரு, அவர் அவர்களுக்கு பேரும் வைக்கிறார். அதுல குறிப்பிடத்தகுந்தவர் பேதுரு,
அவனுக்கு கேபா என்று அவர் பெயரிட்டார். அதே மாதிரி செபதேவின் குமாரனாகிய யாக்கோபுக்கும் யோவானுக்கும் அவர்கள் வந்து சன்ஸ் ஆஃப் தண்டர் அப்படின்னு இடிமுழக்க மக்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பெயர் வச்சார். அப்படி இதுல இருக்கிற இந்த லிஸ்ட பார்த்தா இது போல ஒரு இந்த குறிப்பிட்ட மக்களை வைத்து ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சா அது வந்து இட் would be a fool's paradise. ஏனென்றால் இவர்கள் அப்படிப்பட்ட ஜனமாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 பேர்ல பாத்தீங்கன்னா குறைந்தது 7 பேரு, ஆனா கன்ஃபார்ம்டா 4 பேரு நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும். என்ன? அவர்கள் மீன் பிடிக்கிறவர் தொழிலை செய்து வந்தார்கள். பேதுருவும் அவனுடைய சகோதரனும், யாக்கோபும் அவனுடைய சகோதரனாகிய யோவான், இவங்க எல்லாரும் செபதேயுவின் குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த 4 பேரு வந்து கன்ஃபார்ம்டா அவங்களுக்கு என்ன தெரியும்? மீன் பிடிக்கிறதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. அது மட்டும் இல்ல, அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க இந்த ஜனங்கள் இவர்களை ஆண்டவர் எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? இவர்களை ஆண்டவர் கலிலேயா அந்த கடற்கரையில் தான் இவர்களை இயேசு தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க வந்து இவர்களுக்கு இவருடைய வாழ்க்கையில எல்லா விதமான குறைகளும் இவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டதாய் நம்ம பார்க்க முடியும். அவர்களுக்கு பெரிய கல்வி அறிவு ஒன்று இல்லை. அவர்களில் ஒருவரும் ஞானவான்களும் இல்லை. அவங்க யாரும் பெருசா ஆண்டவருடைய வார்த்தையை கற்று தேர்ந்தவர்களும் இல்லை. அவங்கள படிச்சவங்களும் பெருசா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு 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 டோட்டலி ஆர்டினரி, வெரி ஆர்டினரி குரூப் ஆஃப் பீப்புள். வெரி ஆர்டினரி குரூப் ஆஃப் பீப்புள்னு சொல்றதை விட அவர்கள் they came with a lot of baggage. அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளோடு அப்படிப்பட்டவர்களாகத்தான் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். இங்கு என்ன நடக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஊழியத்தை ஆரம்பித்து அவர் செய்ய ஆரம்பிக்கிற அந்த சமயத்துல தான் நான் ஏற்கனவே சொன்னது போல இது 48வது சம்பவம். இதுக்கு முன்பதாக நம்ம இது 47 சம்பவங்களை இதுவரைக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தினால தியானிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற அந்த வீடியோஸை நீங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதுக்கு முந்தின வீடியோஸ் எல்லாம் அதோட லிங்க் அதையும் நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதை பார்த்து அதை கேட்டு நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த இடத்துல வருகிறோம். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? முதலே நான் சொன்னேன், அவங்க படிக்காதவங்க, ரொம்ப விவரம் இல்லாதவங்க. அவங்க வந்து அதாவது எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? ஒரு தவறான ஆட்டிடியூட் உடையவர்களாக, அப்புறம் விசுவாசத்துக்கும் அவங்களுக்கும் கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல அப்படிப்பட்டவர்களாய், மிக மோசமான தோல்விகளை சந்தித்தவர்களாய், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்களா, ஆர்குமெண்டேட்டிவா இருக்கக்கூடியதான ஒரு கூட்டம் மக்கள். இவங்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இவங்களை தெரிந்தெடுத்து இவர்களை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று அவர் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போறாங்க, அல்லது ஏதோ ஒரு பெரிய ஒரு திட்டம் ஒன்று நிறைவேற போகிறது. அதற்கு பெரிய அளவுல ஒரு பட்ஜெட் ஒதுக்கி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி
அதை செய்ய போகிறார்கள் என்றால், இதை செய்ய போகிற அந்த இந்த கம்பெனியோ அல்லது அந்த நபரோ அவர் என்ன செய்வாரு, எப்பவுமே அவருக்கு வந்து he will have a plan B always ready with him. நம்ம வந்து முதல்ல இப்படியெல்லாம் செய்ய போறோம், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செய்ய போறோம், இது 2வது செய்ய போறோம், இது 3வது செய்ய போறோம், இப்படி இந்த காரியத்தை நாம் செய்ய போகிறோம். அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்த இடத்துல நம்ம வந்து we are going to use an alternative plan, this plan B. அதுல இப்படி செய்யலாம். ஒருவேளை பிளான் பில எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ வந்து பிளான் சி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குறைந்தது 2-3 திட்டங்களை வைத்துக்கொண்டு அதனுடைய பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து இது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி இதை முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து செய்யக்கூடியதான ஒரு ஒரு மிகப்பெரிய வேலை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த குரூப்பை அவர் செலக்ட் பண்றார். இந்த குரூப்ல நான் ஏற்கனவே சொன்னது போல இதுல பெரிய அளவுல படிச்சவங்க யாருமே இல்ல. இதுல அரைகுறையா படிச்சு ஓரளவுக்காவது விவரம் தெரிஞ்சவன் அப்படின்னு சொன்னா அவர் யாரு அப்படின்னா அல்பேயுவின் குமாரனாகிய லேவி அப்படின்னு இதுல நம்ம அத ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது அவர் ஆயத்துறையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ரோமர்களுக்காக ரோம அரசாங்கத்திற்காக வரி வசூலிக்கிறவராய் இருந்தார். அப்ப வரி வசூலிக்கிறவராய் இருந்தார் என்றால் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? குறைஞ்சபட்சம் கணக்கு தெரிஞ்சிருக்கும். குறைஞ்சபட்சம் யாருக்கு என்ன மாதிரி வந்து டாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதற்குரிய சட்ட திட்டங்களை அவர் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொருத்தர் இருந்தாரு. அவர் யாரு அப்படின்னா அவர் தான் கடைசி எல்லா இந்த சீஷர்களுடைய அப்போஸ்தலருடைய அட்டவணையிலும் கடைசி பெயருடையவராய் வருகிறவர். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் யூதாஸ் காரியோத்து என்று சொல்லப்படுகிற இயேசுவை காட்டி கொடுத்த அந்த நபர். அவர் ஆண்டவர் அவரையும் தெரிந்து கொண்டிருந்தார். அந்த 12 சீஷர்களில் அவரையும் ஒருவராய் வைத்திருந்தார். அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பையும் கொடுத்திருந்தார். அந்த பொறுப்பு என்ன? அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய ட்ரெஷரரா வேலை செய்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு பணத்தை கைவசம் வைத்திருந்த ஒரு அவருடைய பொருளாளராக ஆண்டவர் அந்த மனுஷனை நியமித்திருந்தார். அப்போ கணக்கு வச்சிருக்க ட்ரெஷரரா இருந்தா அந்த வர்ற காசுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பு, அவங்களுடைய தேவைக்கெல்லாம் அவர் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அவரை வைத்திருந்தார். அப்ப அவருக்கு ஓரளவுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓரளவுக்கு படிச்சவரா இருந்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த 12 பேரில் 11 பேர் இந்த பெத்சாயிதா, கப்பர்நகூம், இந்த கலிலேயா கடற்கரையை சார்ந்த ஜனங்களா இருந்தார்கள். ஆனா இந்த யூதாஸ் காரியோத்து மட்டும் அவன் எருசலேமை சார்ந்தவனாக காணப்பட்டான் என்று நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு குரு இதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்றாரு. இட் இஸ் a motley crew. It is a crew with a group of people who are so diverse. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பொருத்தமும் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதத்திலையும் கம்பேட்டபிளும் கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த கூட்டத்தை வைத்துதான் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். அப்போ இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அதை நம்ம திரும்ப அந்த வசனத்துக்கு போவோம். 3:13 பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவ்விடத்தில் வந்தார்கள். இதே சம்பவத்தை குறித்து இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில்
கூடுதலான ஒரு விவரமும் இருக்கிறது. இது 6வது அதிகாரத்துல அவர் அதை குறித்து எழுதுகிறார். அந்த லூக்கா 6வது அதிகாரத்துல பார்க்கும்போது, அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். எதற்காக இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார் என்று நாம் பார்த்தா, அதுக்கு காரணம் என்ன? அவர் இந்த 12 பேரை, இந்த அப்போஸ்தலரை தெரிந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து தொடர்ந்து இரவு முதல் டான் டு டஸ்க் அவர் என்ன பண்ணாரு? அவர் ராதர் டஸ்ட் டு டான் ராத்திரி முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபித்து, ஆண்டவருடைய திட்டத்தை கேட்டு, ஆண்டவர் யார் யாரை முன்குறித்திருக்கிறார் என்பதை கண்டு, அவர்களை வந்து கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக he spent the whole night in prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மிக முக்கியமான தீர்மானங்கள், மிக முக்கியமான முடிவுகள், மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் நாம் கேட்டு தெளிந்து அதை குறித்த ஒரு உறுதியோடு ஆண்டவரிடத்திலிருந்து அதை கேட்டு பெற்றுக்கொண்டு அதில் செயல்பட வேண்டும் என்பதை நாம் இந்த காரியத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம், படிப்பாக இருக்கலாம், அல்லது திருமணமாக இருக்கலாம், அல்லது வேலை காரியமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வகையான இன்வெஸ்ட்மென்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலில ஒருத்தரை வந்து நம்மோடு கூட சேர்த்துக் கொள்வதாக இருக்கலாம், அல்லது தொழில்ல எக்ஸ்பான்ஷன், ஒரு இடத்துல தொழில் செய்து கொண்டிருக்கிறோம், அதை விரிவாக்கம் பண்ணும்படியாக இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும் அப்படின்னா, இப்படி நம்முடைய வாழ்க்கையின் சிறிதும் பெரிதுமான எந்த ஒரு தீர்மானத்திற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து, நாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவருடைய திட்டமான நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. இதுல ஒத்தையார் ரெட்டையா போட்டு நான் என்னுடைய மனசு சொல்லுது, அதனால இது செய்ய போறேன். மனசு சொல்றதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் போட்டு, ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் இருக்கிறது, இந்த காரியத்துல இதெல்லாம் இருக்கு, இதுல நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர்? என்னுடைய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்றோம்? முதலாவது இயேசு என்ன பண்ணாராம்? அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். அதுக்கு அவர் என்ன பண்ணாரு? பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி, அவர்கள் இருந்த அந்த கலிலேயா பகுதியில அநேக மலைகள் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு இடம், தனியான அவர் ஆண்டவரும் அவருமாய் இருந்து ஜெபிக்க கூடியதான ஒரு இடம் அவருக்கு இருந்தது. அதுபோல நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை சந்திக்க முடியும், ஆண்டவரோடு கூட பேச முடியும், ஆண்டவரோடு கூட அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய சித்தத்தை அறிய முடியும், அவருடைய விருப்பத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அதை பின்பு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முயற்சிக்கவும் முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மலையின் மேல் ஏறி, தனிமைப்பட்டு, எல்லாரையும் விட்டு ஒதுங்கி, நம்ம யூ கேனாட் டேக் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் இன் அ கிரவுட். அது ஒரு கூட்டத்துக்கு மத்தியில இருந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியாது. இதுக்காக நமக்கு அப்படிப்பட்ட தனி இடம், ஒரு மலை, அது ஒரு 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 பிளேஸ், அது நமக்கு இருக்க வேண்டும். அதுக்காக நம்ம இயேசு மலை மேல ஏறினாரு, நானும் மலை மேல ஏறணும்னு மலைக்கு மேல ஏற வேண்டிய அவசியம் இல்லை. It need not be a typical mountain. It needs to be a separate place.
where you meet God alone, all alone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் சந்திக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்க. மறுபடியும் வாசிக்கிற 3:13. பின்பு அவர் மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். இப்ப இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார். அங்க இயேசு கிறிஸ்து ஊழியங்களை செய்து வருகிறார். நம்ம ஏற்கனவே போன வாரத்துல பார்த்தோம். அவர் போகிற இடங்களில் எல்லாம் திரள் திரளாய் கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் வந்த போதெல்லாம் அவர் என்ன செய்தார்? வந்த ஜனங்கள் எல்லாரையும் அவர் சுகமாக்கினார், விடுதலையாக்கினார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு போவாரு, அந்த இடத்துக்கு ஜனக்கூட்டம் வரும், விடுதலையாக்குவாரு. அங்க எதிர்ப்பு வரும், பின்பு அந்த இடத்தை விட்டு அவர் ஒளிந்து செல்வார், இன்னொரு இடத்துக்கு போவார். அங்கேயும் அதே மாதிரி கூட்டம் வரும், பிரசங்கம் பண்ணுவார், நன்மைகளை விடுதலையாக்குவார். அங்கும் எதிர்ப்பு வரும், பின்பு அதை விட்டு போவார். யார்ட்டையும் சொல்லாத, யார்ட்டையும் சொல்லிராத அப்படின்னு சொல்லி அநேகரிடத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னதை இதெல்லாம் போன வாரத்துல தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்படி செய்யும் போது இயேசு கிறிஸ்துவை சுற்றி ஏற்கனவே ஒரு கூட்டம் மக்கள் எப்போதும் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு பூ, அழகான பூ பூத்து இருந்ததுன்னா அதை சுற்றி சுற்றி எப்போதும் வண்டுகள் ரீங்காரம் விட்டு கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல உணவு இருக்கிறது, ஒரு இடத்துல பொருள் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கூட்ட எறும்புகள் கண்டுபிடித்ததென்றால் அதுல இருக்கிறது காலியாகிற வரைக்கும் அல்லது அதை சுத்தம் பண்ற வரைக்கும் இந்த இடத்துல எறும்பு என்ன செய்யும்? மொய்க்கும். இயேசு கிறிஸ்துவும் அது போல அந்த ஜனங்களை விடுதலையாக்குகிறவராய், அவர்களுக்கு நன்மை செய்கிறவராய் அவர் அந்த இடத்துல செயல்பட்டபடினால் அவரை சுற்றி எப்போதும் ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். ஆண்டவர் அதில தெரிந்து கொள்கிறார். இங்க நம்ம ஒரு விஷயத்த, முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும், கவனிக்கணும். அது என்னது? நாம் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த வசனம் எங்க இருக்கு? 1 யோவான் 5வது அதிகாரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். 1 யோவான் 5வது அதிகாரத்துல you did not choose me. இல்ல, இது யோவான் 15:16. யோவான் 15:16. அது என்ன? அது வாசிப்போமா? யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஓகே, யோவான் 15:16 என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, you did not choose me, rather I have chosen you. ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவர்தான் தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பிதாவானவர் யாரை தன்னிடத்துல இழுத்துக் கொள்கிறாரோ அவர்களே அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் வரான் என்று இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்தவர்களை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிதாவானவர் இழுத்துக் கொள்கிறார், இயேசுவானவர் தெரிந்து கொள்கிறார். இவங்களாலதான் ஆண்டவர்கிட்ட வர முடியுமே ஒழிய நம்முடைய திறமையினால் நாம் அவரை சூஸ் பண்ண முடியாது. நான் ஐ chosen to be a Christian அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் சொன்னதா கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வுக்கு பின்னாக என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அங்க ஆண்டவர் அவர்களை இழுத்து கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அவருடைய அன்பினால, அவருடைய அன்பின் கயிறுகளால் அவர் நம்மை கட்டி இழுத்து கொள்கிறார், அவரிடமாய் சேர்த்து கொள்கிறார். அப்படிதான் நடக்குது. ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களை, தமக்கு சித்தமானவர்களை நம்மிடத்தில் வரவழைத்தார். ஆண்டவர் சூஸ் பண்றார், அவரே நம்மை அழைக்கிறார், அவரே
நம்மை அவரிடத்தில் சேர்த்து கொள்கிறார். அப்போ அப்படி அவர் அவர் கூப்பிடும்போது அங்க என்ன நடக்கிறது? அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் அழைத்து அவர் வந்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதுக்கப்புறம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்ம சூஸ் பண்றார். சூஸ் பண்ணி நம்மை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். சேர்த்துக் கொள்வது எதற்காக? எதற்காக என்றால் இந்த ஜனங்களை, இந்த 12 பேரை தெரிந்து கொண்டது எதற்காக? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியும் வியாதிகளை குணமாக்கும்படியும் பிசாசுகளை துரத்தும்படியும் அவர்களை ஆண்டவர் அவர்களிடத்தில் தம்மிடத்தில் இழுத்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் கூப்பிடுகிறவர்கள், அவர் செலக்ட் பண்றவங்க, அவர் இழுத்துக் கொள்கிறவர்கள். முதலாவது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஆண்டவர் என்னோடு கூட என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை. நான் அதை பிரசங்கம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் கூப்பிட்டு அவருடைய அன்பினால நெருக்கி அவருடைய நல்ல செய்தியை நான் சொல்லாமல் இருந்தால் நான் தவறு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துக்கு வந்து அவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டதுனால அவருடைய வேலைக்கு வந்தேன். வந்தபோது எடுத்த உடனே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. என்ன பண்ண போறேன் அதுவும் எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த சமயத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக மத்தேயு 3:13 அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட மிக திட்டமாய் இடைப்பட்டார். அந்த 3:14 அந்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும். இப்போ முதல்ல ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால் நாம் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்கிறது தான் முதலாவது அவருடைய நோக்கம். நாம் அவருக்காக என்ன செய்ய போகிறோம் என்பது அல்ல, நாம் அவருக்காக என்ன செய்து முடிக்க போகிறோம். இதை பண்ண போறோமா, அதை பண்ண போறோமா, அப்படி செய்ய போறோமா, இப்படி செய்ய போறோமா, அது இல்லை ஆண்டவருடைய. அது 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 அதுக்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை கொண்டு ஆண்டவர் செய்வாரா அப்படின்னா கண்டிப்பா செய்வார். நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறாரானா கண்டிப்பா ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட திட்டங்கள் உண்டு. ஆண்டவர் நம்மை குறித்த நன்மையான திட்டங்களையும் யோசனைகளையும் அவர் வைத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நாம் நன்றாக இருக்கும்படியாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுல நம்மளை கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கறதுக்கு இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஹைஸ்கூல்ல கொண்டு போய், எங்கேயோ ஒரு காலேஜ்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக, அதுக்காக இல்ல. நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கான முதல் காரணம் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு மத்த நேரமெல்லாம் நம்ம வேலையை பார்த்துட்டு ஊரை சுத்திட்டு அது இல்ல. எந்த நேரமும் 24 மணி நேரமும் 24/7 நாம் ஆண்டவரோடு இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட பிரிவிலேஜ் யாருக்கு கிடைச்சிருக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் நம்ம எப்பவும் யார் கூட தான் இருக்கணும்? அவரோடு கூட இருக்க வேண்டும். இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த பிதா, இங்கு ஒரு குமாரன் இருந்தார். இங்கு ஒரு பிதா இருந்தார்.
ஒரு முகமுகமாய் அவர்கள் அந்த ஒரு அன்பின் பிணைப்புக்குள்ளாக இருந்த அந்த இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்தார். அதுதான் ஆண்டவருடைய முதலாவது நோக்கமும் திட்டமுமே தவிர மற்றது இல்ல. மற்றதெல்லாம் இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த யூனியன், அல்லது அவரோடு ஐக்கியமாய் இருப்பது நிமித்தமாக அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகள் தானே ஒழிய வேற எதுவுமே நம்முடைய முக்கியமான நோக்கம் அல்ல. அவரோடு இருக்க வேண்டும், அவர் சமூகத்தில் இருக்க வேண்டும். இப்போ உடனே இத பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஆமா, நீ ஊழியத்துக்கு வந்துட்ட, உனக்கு இதுதான் வேலை. நீ எப்பவும் ஆண்டவர் சமூகத்திலேயே இருக்கணும் அப்படின்னு பைபிளை தூக்கிட்டு நீ பாட்டு எங்க ஒரு இடத்துக்கு கோயில் ஜெபம் பண்ண போறேன்ட்டு நீ பாட்டு போற. இது எல்லாருக்கும் முடியுமா? இது எல்லாருக்கும் சாத்தியமா? நாங்க ஸ்கூலுக்கு போகணும், உங்க பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு நான் ஆண்டவர் சமூகத்திலேயே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. இது ஒரு நியாயமான கேள்விதான், தப்பான கேள்வி ஒண்ணும் கிடையாது. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அவரோடு கூட இருத்தல் அப்படிங்கிறது 24 மணி நேரமும் சாத்தியமான ஒன்று. எப்படி சாத்தியமானது அப்படின்னு கேட்டா, எப்பமாவது கவலைப்பட்டிருக்கீங்களா? இதை குறித்தாவது கவலைப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி கவலைப்படும் போது சிலர் என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு செய்தி வரும், திடீர்னு ஒரு போன்ல என்ன வரும், ஒரு தகவல் வரும். இப்ப எல்லாம் பிசாசு நேரடியா வர்றதில்ல, அவன் என்ன பண்றான், செல்போன் மூலமா தான் வரான். செல்போன் மூலமா யார் மூலமாவது ஒரு தகவல் வரும், தெரியுமா உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை. அதை கேட்ட உடனே நமக்கு தலை சுத்திரும். ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு அந்த பிரச்சனை என்ன செய்யும், நம்ம தலைய சுத்திட்டே இருக்கும். அது அப்படியே மனசுக்குள்ள கடந்து புலந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த கவலையோடவே ஸ்டார்ட் பண்ணி, கவலையோடவே தூங்கி, கவலையோடவே எந்திரிச்சு, கவலையோடவே காப்பி, கவலையோடவே சமைச்சு, கவலையோடவே ஸ்கூலுக்கு போய், கவலையோடவே சொல்லி கொடுத்து, சாயங்காலம் திருப்பி வரும்போதும் அதே கவலையோடவே திரும்ப வீட்டுக்கு வந்து மறுபடியும் அதே சைக்கிள் ரிப்பீட். அப்படி ஒரு மனிதரால், ஒரு நபரால் ஒரு கவலையோடு 24 மணி நேரமும் இருக்க முடியும் என்றால் ஆண்டவரோடும் 24 மணி நேரமும் இருக்க முடியும். சரி, ஆண்டவரோடு இருக்கணும். சரி, இருக்கிறது எதற்காக இருக்க வேண்டும்? நம்ம என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்? இங்கு 12 பேரை தெரிந்து கொண்டார். அவர்கள் எதுக்காக தெரிந்து கொண்டார்? முதலாவது தம்மோடு இருக்கவும், பின்பு பிரசங்கம் பண்ணும்படியும், பின்பு அவர்களை அனுப்பவும், பின்பு வியாதிகளை சுகமாக்கவும், பின்பு பிசாசு துரத்தவும். இது இவங்களுக்கு கூப்பிட்டது. அப்போ அதுக்காக எல்லாரும் அப்படித்தான் போய் செயல்படணுமா? எல்லாரும் பிரசங்கம் பண்ணணுமா? எல்லாரும் பிசாசு வரட்டுமா? எல்லாரும் இதை செய்யணுமா? அப்படின்னா எல்லாராலையும் இதை செய்ய முடியும். எல்லாராலும் பிரசங்கம் பண்ண முடியும். எல்லாராலும் என்ன செய்ய முடியும்? வியாதிகளுக்காக, வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ண முடியும், சுகமாக்க முடியும், பிசாசுகளை துரத்த முடியும். அதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் அந்த எபிலிட்டி, கிரேஸ் which is already deposited in us. பட் நம்முடைய வேலை என்ன? ஒரு டீச்சரா இருந்தா இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு டீச்சரா இருக்க வேண்டும். ஒரு ஸ்டூடெண்டா இருந்தால் நம்ம யாரு? we are ambassadors of Christ. நாம் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாய் இருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்ப கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாய் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? we represent Jesus Christ 24/7. we represent Jesus Christ 24/7 அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியை தொட்டாலும் அந்த இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து தான் ஊஸ் அவுட் ஆகி வரணுமே ஒழிய வேற எதுவும் வர முடியாது, வரக்கூடாது. இருந்தால் என்ன அது? we do not represent the kingdom. we do not represent the country from which we are here.
நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். அப்போ அந்த பரலோக சிட்டிசன்ஷிப்பை இந்த உலகத்துல காட்டணும்னா நம்மளை எங்க தொட்டாலும் என்ன வரணும்? இந்த பரலோகம் வெளிப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம், அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த உலகம் என்ன பண்ணுது? இந்த உலகம் வந்து இந்த ஜனங்களை வகை வைக்கவே இல்லை. இந்த ஜனங்களை வகையே வைக்கல. அது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, எடுப்போம், நம்ம திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1 பேனா வேணுமா? இருந்தது பார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அதுல இருக்கு பாருங்க வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். இங்க பாருங்க, நான் வாசிக்கிறேன். 20வது அதிகாரத்துல இருந்து அதுல முதல்ல 19வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அது எங்க எழுதியிருக்கு? ஏசாயா 29:14 எழுதியிருக்கு. அதையும் வாசிச்சிருவோம். ஏசாயா 29:14 அங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்க. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவருடைய ஞானிகளின் ஞானம் கேட்டு அவருடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரியா? இப்போ அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் அந்த 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துக்கு திருப்பினா பாருங்க. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 25வது வசனத்துக்கு வாங்க. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. இந்த 12 பேர்லயும் ஞானிகள்னா ஒருத்தர் இல்லை. வல்லவர்கள் அநேகர் இல்லை. இந்த 12 பேர்லயும் பெரிய வல்லவர்கள் யாரும் இல்லை. பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்தெடுப்பை குறித்து இதுல நாம வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு ஆண்டவர்? பவுலப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்டோட சொல்லி நம்ம இந்த தியானத்தை முடிக்க போகிறோம். காரணம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஓய்வு நாளை கைக்கொள்ளாதபடியினால் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக தீர்மானித்தார்கள். இதை குறித்து நம்ம கடந்த வாரங்கள்ல தியானித்து இருக்கிறோம். அந்த செய்திகளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். இயேசு கிறிஸ்துவை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி கொல்றதுங்கிறது தான் பாக்கி. எதுக்காக கொல்ல போறாங்க? ஓய்வு நாளை இவர் கடைபிடிக்கவில்லை. அப்படி தேடி 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 வந்து கடைசியில என்ன சொல்லிட்டாங்க? இதே மார்க்கு 3வது அதிகாரத்தினுடைய 22வது வசனத்துல, இவன் பிசாசினிடத்திலிருந்து வந்தவன், இவன் பெயல்பூசலினால் இந்த அற்புதங்களை செய்கிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? முற்றிலுமாய் நிராகரித்து விட்டார்கள்.
இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து அவர் இந்த ஜனங்களோட போய் அவர் ஏற்கனவே அதையும் நம்ம தியானித்திருக்கிறோம். அவர் தேவ ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிறார். அதுல இருக்கிற எல்லாத்தையும் கவுத்து போட்டு அடிச்சு விரட்டி இதெல்லாம் செய்யறாரு. அந்த அந்த மொத்த யூத மார்க்கமும் அந்த யூத மார்க்கத்தினுடைய எல்லா காரியங்களையும் இவர் கேள்வி கேட்கிறார். அத தப்புன்னு சொல்றாரு. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைய நீங்க அவமாக்குறீங்க. நீங்க தான் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட தான் ஆண்டவர் இருக்கிறார். வி ரெப்ரசன்ட் காட் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருந்தது. அவங்க வேதத்தை அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள். அந்த பரிசேயரும் சதுசேயரும் வேதத்தை அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? அவர்கள் பிசாசனுடைய மக்களை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதை குறித்து இயேசு சொல்லும்போது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை கடிந்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். ஏன் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் அந்த நம்பர் 9 இருந்தா தப்பா? அல்லது 10 இருந்தா இருக்காதா? அல்லது 13 இருந்தா வருத்தமாயிருமா? ஏன் 15 இருக்கக்கூடாது? ஏன் 30 இருக்கக்கூடாது? எதுக்காக இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் இந்த 12 பேரை கொண்டுதான் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை கட்டப்போகிறார். பரலோகத்தில் இவர்களுடைய இந்த 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் பதிக்கப்பட போகிறது. இனி வரப்போகிற சபைக்கு இந்த 12 பேர் தான் அந்த சபையினுடைய அஸ்திபாரங்களாய் இருக்க போகிறார்கள். அந்த ஜனங்கள் யாரு? இல்லாதவைகள். அவங்க வெறுமன இழிவானவர்கள் மட்டும் இல்ல, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அது அந்த வசனம் இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்கும். அந்த அந்த ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிற மாதிரி. நீ வச்சிருக்கிறது நியூ லிவிங். இந்த வருது. Instead, God chose things the world considers foolish in order to shame those who think they are wise, and He chose things that are powerless. அதுக்கப்புறம் பாருங்க 28வது வருஷம். God chose things despised by the world, things counted as nothing at all. அன்றைக்கு எருசலேமில தேவாலயம் இருக்கிறது. பரிசேயர்கள் சதுசேயருடைய கூட்டம் அங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த யூத மதத்தையே அவர்கள் கையில் எடுத்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த 12 பேர் இது தேவர் they were so worthless. they were counted as nobodies. அவங்க சட்ட கூட பண்ணல. இந்த ஜனத்தை எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? மொத்த யூத மதத்தையே உடைச்சு தூக்கி தூர போட்டு, இது மட்டும் இல்ல, நான் நினைக்கிறேன் யோவான் 23வது அதிகாரத்துல 13வது அதிகாரத்துல அவர்களை மிகவும் கடிந்து கொள்கிறார். வைப்பர்ஸ் இதெல்லாம் சொல்லி ஆண்டவர் அவங்கள மொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ட ஆண்டவர் என்ன பண்றாரு? கண்டம் பண்றார். கண்டம் பண்ணி அவர்களுடைய இடத்துல நோபடிஸ், அதாவது வகை வைக்க கூட தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ஜனங்களை எடுத்து ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போறார். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த 12 பேரை தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் அப்படிதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
நம்ம ஏதோ நம்முடைய திறமையினால நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. நமக்கு ஏதோ அறிவு இருந்ததுனால நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. நம்மை ஆண்டவர் நேசித்தபடியினால் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை அவர் தெரிந்து கொண்டார். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் நோக்கத்துக்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து என்ன செய்யணும்? அவரே தெரிந்து கொள்ளுதலை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். You are not here by accident. You are not here by cosmic mistake. No. பத்தி ஒருத்தர் சொல்லும்போது it is ovarian lottery. It is ovarian lottery that I was born an American. சொன்னார் வாரன் பஃபெட் சொன்னார். It is not ovarian lottery that we have been identified or we have been rather selected for the kingdom of God. No. Because God chose us even before the foundation of the world. உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் அறிந்திருந்தார், தெரிந்து கொண்டிருந்தார். இதனால அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால அவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கிறார். அதனால நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அதற்கு முதல் ஸ்டெப் என்னது? அவருக்கு விட்டு அவருக்கு நம்மை விட்டு கொடுக்கும் போது பெரிய காரியங்களை செய்வார். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோம், கொடுப்போம். அவருக்கு பிரியமானதை செய்ய, அவரோடு இருக்க மறுபடியுமாய் நம்ம ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்லதாகவே தர்மையான வேலைக்காக செலுத்துவோம். இல்லாதவைகளை தெரிந்து, பைத்தியமானவைகளை தெரிந்து, அவமானவைகளை தெரிந்து கொண்டு செலுத்துகிறோம். கிருபையிலும் இரக்கத்திலும் வந்து ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி, நோக்கம் நிறைவேற்ற உதவி எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தர் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். அல்லேலூயா.